ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளையில புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையில நமக்கு அரண் யாரு? ஆண்டவர் தானே. ஆமேன். ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்று என் வாழ்க்கையில் இது நடக்காதா, இனி அவ்வளோதான், அதுக்கு நோ ஹோப், நம்பிக்கை கிடையாது, இனி எனக்கு நடக்காது, எனக்கு திருமணம் நடக்காது, இனி எனக்கு வேலை கிடைக்காது, ஒருவேளை பல விதமான காரியங்களை நீங்கள் நம்பிக்கை அற்று போய் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுவீங்கன்னா, பிரதர் 1 வருஷமா 2 வருஷமா சில வருஷங்களாக நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு பிரதர் அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, உங்கள் நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆமென். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அரணுக்கு திரும்புங்கள். அவர் தான் நம்மளுக்கு அரணா இருக்கிறாரு, அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமே. உமது நாமத்தை நம்பி இருப்பார்கள், உம்மை அறிந்திருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போ அவர் நாமத்தை நாம நம்பி, ஆண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு பேல, நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் மேல அவர் நாமத்தை சார்ந்திருக்கும் போது அவர் நமக்கு அரணா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அரணா இருக்கிறாரு? அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்கள் எனக்கு மறைவாக வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். அல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு வலையை வீசி கண்ணிகளை வைத்து உங்களை அழிக்கணும், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யணும், உங்களை எப்படியாவது உங்களை நிர்மூலமாக்க நினைச்சு பலவிதமான வலைகளை வீசியிருக்கலாம். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தேவரீரே எனக்கு அரண், நீங்க தான்ப்பா எனக்கு அரண். அதே பிள்ளைல அவர் உங்களுக்கு அரணா இருக்கிறாரு. ஆமேன். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க, அவர் நாமத்தில் இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க. நிச்சயமாக அவர்களை பாதுகாப்பார். பாதுகாப்பவர் மாத்திரமில்ல, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவாராம். இரட்டிப்பான நன்மையை. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோன் உடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்களேன், ஆண்டவர் சீமோனுடைய படவுல உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. பேதுரு ஒரு படவு தான் கொடுத்தார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே ராத்திரி முழுதும் பேதுரு மீன் பிடிக்க போய் பிரயாசப்பட்டிருப்பாரு. ஒரு மீனோட கிடைக்கல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வலது புறமா ஆழத்துல வலைய போடு. ஆண்டவரே, நான் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனோட கிடைக்கல ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவர் வார்த்தையை நம்பி வலைய போட்ட போது 2 படவுகள் அமிழத்தக்கத மீன்கள் கிடைச்சுதான். தேவப்பிள்ளையில இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. அவர் தான் நமக்கு அரணா இருக்கிறல்ல, அவரை மேலே நம்பிக்கை வைங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் நம்பிக்கையற்று போய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இனி அவ்வளோதான் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்திருப்பாங்கன்னா, அப்பா இந்த நம்பிக்கைக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதுப்பிப்பீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னென்ன காரியத்தில் தோல்விட்டு இருக்கிறாங்களோ அற்புதங்களை செய்யுங்க. இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே தருவேன் சின்ன கர்த்தர். இன்னைக்கு நீங்கள் தாங்கப்பா, இன்னைக்கே செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஒரு ஆசீர்வதியும் இல்லை கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். கிருபை ஒப்பு கொடுறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவார். தைரியமா போங்க. God bless you.